வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள்லாம் வந்திருக்குது. எங்களுடைய கோவை மாவட்டம் அரசூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர்கள் இந்த தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 143 மாணவர்கள் தேர்வு எழுதி 143 பேரும் தேர்ச்சி அடைஞ்சு முழுமையான 100% தேர்ச்சி எங்களுடைய பள்ளி பெற்றிருக்கிறது. இது 2வது முறை 100% தேர்ச்சி பெறுவது அப்படிங்கிறது இது 2வது முறை. பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளிகள் அப்படிங்கிறத இந்திய சமூகத்தில் அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது படிநிலையில் கீழே படிநிலையில் இருக்கிற மக்களுடைய கல்வி ஆதாரமாக விளங்குறது அரசு பள்ளிகள். மிக முக்கியமாக தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு பள்ளிகள் தான் மிகச்சிறந்த கல்வியை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வருது. இங்கே இருக்கிற அரசுகளுடைய முயற்சிகள், இங்கே இருக்கிற சமூக கட்டமைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை சாத்தியமாக்கிறது. மிகவும் குறிப்பாக எங்களுடைய அரசூர் அரசு மேல்நிலைப்பள்ளி கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மிக சிறப்பாக செயல்பட்டு இயங்கி கொண்டு வருகிறது. தலைமை ஆசிரியர் திரு கண்ணன் அவருடைய சீரிய தலைமையில் ஆசிரியர் பெருமக்களுடைய இந்த முயற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முயற்சி, மிகவும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. அதெல்லாம் தாண்டி எங்களுடைய சமூகம் இங்கே இருக்கிற லோக்கல் பாடி அரசு ஊராட்சி ஆகட்டும், இங்கே இருக்கிற முன்னாள் மாணவர்கள் மற்றும் இருக்கிற நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் அவங்களுடைய கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலிமா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் நிறைய எங்களுடைய பள்ளிக்கு கட்டுமான பணிகளாகட்டும், மாணாக்கர்களுடைய கற்றல் சூழலை இனிமையாக்குறதுக்கான விஷயங்களாகட்டும் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இதை அழகாக ஒருங்கிணைத்து இங்கே ஒரு முன்னாள் மாணவர் குழு சீரிய தலைமையில் இயங்கிட்டுருக்கு. அப்புறம் அதெல்லாம் தாண்டி மிக சிறந்த அளவில் மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், ஆசிரியர்களாக பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த ரிசல்ட் வந்திருக்குது. இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சி இன்னும் மென்மேலும் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் முக்கியமாக தமிழ் சமூகத்துக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டிய இந்த இடத்துல சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகள் தான் நம்ம மிக முக்கியமாக காப்பாற்றப்பட வேண்டும். சமூகம் ஒரு துளியாவது முன்னோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிற முற்போக்காளர்கள், இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்தில் இருக்கிற முற்போக்காளர்கள் அவர்களுடைய கவனம் குவிய வேண்டிய இடம் அரசு பள்ளி. இங்கே இருக்கிற ஆட்சி திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறைக்கு ஏராளமான நலத்திட்டங்களை செய்கிறது. இந்த நலத்திட்டங்கள் கடைக்கோடி மாணவனுக்கும் கொண்டு போய் இடையில் சேர்கிற புள்ளிகளாக நிறைய அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. முன்னாள் மாணவர்கள் அமைப்புகளாகட்டும், பள்ளி மேலாண்மை குழுவாகட்டும், வெற்றராஜ் கழகமாகட்டும், இதெல்லாம் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் இப்போது இந்த ஆட்சி வந்த பின்னாடி கூடுதல் கவனம் பெற்று புதுப்பித்து எல்லாத்துடைய பங்களிப்பையும் உள்ள கொண்டு மிக சீரிய முறையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆக தமிழ் சமூகத்துக்கு நான் வைக்க கோரிக்கை என்னென்னா, முற்போக்காளர்களுடைய கவனம் அரசு பள்ளியை நோக்கி குவிவதும், அரசு பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரி எங்களுடைய பள்ளி மாதிரி 100% தேர்ச்சி பெறுவதும், 100% தேர்ச்சி பெற்றவங்க அப்படியே கல்லூரிக்கு போகிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் முதல்வன் திட்டம் இருக்குது. நான் முதல்வன் திட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் தமிழ்நாடு அளவில் தேர்ச்சி பெற்ற 54 பேரில் 50 பேரும் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்க. இந்த அளவுக்கு அரசு செய்யும்போது அரசுக்கான உறுதுணையாக தோள் கொடுத்து நாம் நிற்கணும் அப்படிங்கிறத நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக கடுமையாக உழைத்த எங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.